ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நவமணி நற்சுவைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது முருங்கைக்கீரை கூட்டு. தேவையான பொருட்கள்: முருங்கைக்கீரை 1 கப்பு, வேக வைத்த பாசிப்பருப்பு 1 கப்பு, சின்ன வெங்காயம் 1 கப்பு, பூண்டு நசுக்கியது 10 பல், பச்சை மிளகா ஒரு 10, தேங்காய்பால் 1 கப்பு, கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ கூட்டு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுருங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போ நசுக்கின பூண்டை போட்டுக்கலாம். இந்த பூண்டு வாசம் குழம்புக்கு நல்லா மணமாக இருக்கும். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் முருங்கீரை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் முருங்கீரை கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் அப்படியே வேணாலும் போட்டுக்கலாம். முருங்கீரை வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க. இப்போ தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. முருங்கீரை வெந்துடுச்சு. இப்போ வேக வச்ச பாசி பருப்பு சேர்த்துக்கலாம். பாசி பருப்பு நல்லா வறுத்துட்டு நான் வேக வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே வேணாலும் வேக வச்சுக்கலாம். வறுத்துட்டு வேக வச்சிங்கன்னா பருப்பு நல்லா வளவளப்பு தன்மை போயிடும். இப்போ சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். சீரகத்தை நல்லா தேய்ச்சி போட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் குழம்பு அதிகமாக கொதிக்க விட வேண்டாம். ஒரு 2 கொதி வந்தால் போதும், ஆஃப் பண்ணிடலாம். இந்த கூட்டில் முருங்கைக்கீரையோட கசப்பு தன்மை கொஞ்சம் கூட இருக்காது. இப்போ கூட்டு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். முருங்கைக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இங்கே எதுவும் சுவைக்கும்.